வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜிஎல் பீரிஸ் பங்கு பற்றிய தந்தை செல்வா நினைவு தினமும் நினைவு பேரூரையும். கைத்துப்பாக்கியை காட்டியது ஏன்? அர்ச்சனா எம்பி விளக்கம். திரைச்சேரி மோசடி இணைய தாக்குதல் அல்ல, அதிகாரிகளின் அலட்சியத்தால் வந்த விளைவே. கர்ஷ டி சில்வா எம்பி கடும் சாடல். காங்கேசன் சீமெந்து தொழிற்சாலையை கைத்தொழில் பேட்டையாக மாற்ற திட்டம். பிரதி அமைச்சர் குலாம் நேரில் ஆராய்வு. சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்த நோர்வேயின் செய்மதி தொழில்நுட்பம். அமைச்சர்கள் மட்டத்தில் இணக்கம். யாழ் அபிவிருத்திக்கு ஏற்ற வகையில் அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த. நிதி மோசடியை மறைத்தது ஏன்? அரசாங்கத்திடம் சுமந்திரன் கேள்வி. 13 நடைமுறைப்படுத்த கோருவதில் பிழை என்ன? கஜேந்திரகுமாரிடம் சுரேஷ் பதில் கேள்வி. திரைசேரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடியானது நுணுக்கமான இணையவழி தாக்குதல் அல்ல என்றும் அது அதிகாரிகளின் அடிப்படை அலட்சியத்தினால் ஏற்பட்ட விளைவு என்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷ டி சில்வா விமர்சித்துள்ளார். பாரியளவிலான நிதி பரிமாற்றங்களின் போது பின்பற்றப்பட வேண்டிய முறையான நிதி தணிக்கைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் இந்த விவகாரத்தில் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, மில்லியன் கணக்கான ரூபாக்களை பரிமாற்றம் செய்வதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்கை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சிறிய தொகையை அனுப்பி சரிபார்க்கும் வழக்கமான நடைமுறை ஏன் பின்பற்றப்படவில்லை? பணப்பரிமாற்ற அறிவுறுத்தல்கள் மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்கள் ஆகியவை மூல ஒப்பந்தங்களுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்பட்டிருக்க வேண்டும். இத்தகைய அடிப்படை பாதுகாப்பு நடைமுறைகள் ஏனைய இடங்களில் பொதுவாக பின்பற்றப்படுபவை. பொதுமக்களின் பணம் இவ்வாறு இழக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை வெறுமனே பணம் காணாமல் போன ஒரு சம்பவமாக தட்டிக்கழிக்க முடியாது. இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் உரிய பொறுப்பை ஏற்க வேண்டும். அரச நிதியை கண்காணிப்பது நாடாளுமன்றத்தின் அரசமைப்பு ரீதியான பொறுப்பாகும். எனவே இந்த விடயம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அரச நிதி பற்றிய குழு இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றார். யாழ்ப்பாணம் பெரிய விளானில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு குழுவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலியொன்று காட்டுகிறது. இந்த சம்பவம் அந்த நிலத்தின் உரிமை தொடர்பாக நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் ஒரு வழக்கோடு தொடர்புடையது. இதில் பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு பெண் உட்பட மற்றொரு தரப்பினரும் அந்த சொத்தின் மீது உரிமை கோருகின்றனர். 25ஆம் தேதியன்று பாராளுமன்ற உறுப்பினர் தனது மூதாதையர் நிலம் என்று அவர் விவரித்த இடத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த போது 2 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அடங்கிய ஒரு குழு அந்த இடத்துக்கு வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த குழுவினர் அவரது பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிலத்தின் சில பகுதிகளுக்கு உரிமை கோரியதைத் தொடர்ந்து அவர்களுக்குள் வாக்குவாதம் வெடித்தது. இந்த மோதலின் போது இரு தரப்பினருக்கும் இடையே பதற்றம் அதிகரித்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு துப்பாக்கியை ஏந்தியபடி காணப்பட்டார். இந்த காணொலி பரவியதைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா முகநூல் நேரலை காணொலி ஒன்றில் தோன்றி அந்த குழுவினர் அந்த நிலத்துக்கு நுழைந்து தனது பணியை கெடுத்ததாகவும் அந்த சம்பவத்தின் போது தன் மீது கற்கள் வீசப்பட்டதாகவும் கூறினார். தனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதால் பாதுகாப்பு அமைச்சகத்தால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் தனது சொந்த துப்பாக்கியை தன்னை தற்காத்துக் கொள்ளவும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரவும் பயன்படுத்தியதாக அவர் கூறினார். மேலும் யாருக்கும் தீங்கு விளைவிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி ஒரு முக்கியமான லைவ். என்னென்றால் நேற்றைய தினம் என்னுடைய சொந்த காணிக்கல்ல, என்னுடைய பரம்பரை சொந்த காணிக்குள்ள உங்களுக்கு தெரியும் அந்த பாம்பு காணி என்று சொல்லி பிரதேச இது ஒட்டின காணி, இது துப்புரவாக்க சொல்லி ஒட்டின அந்த காணிக்கல்ல நேற்றைய தினம் பிரதேச சபையினுடைய ஜேசிபி ஒன்றையே நாங்கள் வாடகைக்கு எடுத்து துப்புரவாக்கிற பணியில் நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அது வடிவாகவே தெரியும். அது நேரம் என்னென்றால் அந்த காணி தொடர்பான கணக்கு 2023ஆம் ஆண்டு அந்த காணிக்குள்ள அத்துமீறி பனைகளை களவாடின தொடர்பாகவும் அதே நேரத்தில் இருக்கிற எல்லைகளை எல்லாத்தையும் உடைச்சது தொடர்பாகவும் வழக்கு வந்து ஒரு சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக போடப்பட்டிருக்கிறது.
அதற்கு பிறகு 22ஆம் தேதி கௌரவ நீதிமன்றத்துக்கு நானும் என்னுடைய சட்டத்தரணியும் ஆஜராகி அந்த வழக்கில் கௌரவ நீதிமன்றத்திட்ட கேட்டிருந்த நாங்கள் அந்த தொடர்ந்து அந்த அதே தரப்பு அது பிரான்பெற்று நினைக்கிறேன் பண்டத்தை பற்றி அந்த தரப்பு வந்து தொடர்ந்து எங்களுக்கு அச்சுறுத்தலை மேற்கொண்டு எங்களை அந்த காணிகளை போக விடாமல் கல்லால் எறிகிறது இந்த வேலையில் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று கௌரவ நீதிமன்றத்துக்கு நாங்கள் கேட்டதன் அடிப்படையில் கௌரவ நீதிமன்றம் 22ஆம் தேதி என்னுடைய பரம்பரை சொந்த காணி என்கிற காரணத்தாலையும் அதனுடைய ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 1940-30ஆம் ஆண்டுகளிலிருந்து என்னோட உறுதி இருக்கிற காரணத்தாலையும் என்னுடைய சொந்த காணி என்ற காரணத்தாலையும் இந்த சொந்த காணிகளை நான் போய் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்றதுக்கு எந்த தடையும் இல்லை என்றதையும் தாராளமாக நான் அந்த வேலைகளை செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு 25ஆம் தேதி நான் பிரதேச சபை பெக்கோதானது கூட்டிக் கொண்டு போய் அந்த முன்னுக்கு இருந்த பத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி பின்பக்கம் பயங்கர பத்தை ஸோ அதை க்ளீன் பண்ணி அதுக்குள்ள என்னுடைய காணிக்கு உள்ளுக்குள்ளே கொண்டு சில தூணுகளையும் நட்டிருந்தவை அதுகளை அகற்ற பணிகளையும் ஈடுபட்டிருக்கைகளில் 2 ஆண்களும் 5 பெண்களும் வந்து என்னோட வாய்த்தர்க்கத்தில் ஈடுபடிக்கல. அந்த நேரத்தில் என்னுடைய பாராளுமன்ற செயலாளர் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனும் அந்த இடத்துல இருந்தவா எங்களை பயங்கர மோசமாக மரியாதை இல்லாமல் தூசண தலையெல்லாம் கதைச்சி பிரச்சனை படைக்கல. நாங்கள் இளவாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணினாங்க. இளவாலை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸும் வந்திருந்தது. அந்த நேரத்தில் கல்லால் எடுத்து தடியொண்ட முறிச்சு எனக்கு அடிக்க வலிக்கிட்டு ஒரு ஆண், அதே நேரத்தில் இன்னொரு பொம்பளை கல் எடுத்து எனக்கு கல்லால் குத்தி எறிய வழி கிடைக்கல. என் கையை கொடுத்து நான் கையில் தான் கல்லால் குத்து விழுந்தது. அதற்கு பிறகு எனக்கு பாதுகாப்பு அமைச்சால் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் என்னுடைய பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி என்னுடைய கைகளில் நான் எடுத்து வச்சிருந்தேன். நான் அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மற்றபடி யாரையுமே சுட வேணுமோ யாரையுமே கொலை செய்ய வேணுமென்ற எண்ணம் எனக்கு இல்லை. என்னை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த கைத்துப்பாக்கி தரப்பட்டிருக்கிறது. அந்த கைத்துப்பாக்கியை நான் எடுத்து என்னுடைய கைகளில் வச்சுருந்தேன். அதாவது முதலாந்தரம் கல்லால் குத்தினா பிறகு கையால் ரத்தம் வடியத்தான் நான் எடுத்து அந்த துப்பாக்கியை கையில் வச்சுருந்தேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு என்னுடைய முகப்புத்தகத்தில் போட்டிருக்கேன். ஏனென்றால் பொதுமக்களுக்கு இந்த ஊடகங்கள் வந்து படுமோசமான கழுசடு ஊடகங்கள் சில இருக்கின்றன. எல்லாம் இல்லை, சில யூடியூப்புகள், சில அந்த தமிழ் இந்த தமிழ் என்று சொல்லியிருக்கிற இந்த ஃபேஸ்புக்குகளில் இருக்கிற ஊடகங்களோட நச்சு கொண்டிருக்கிற சில பேர் வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பல பேர் இந்த விடயங்களை தெரிவுபடுத்தி போடுறதால நான் நேற்று உண்மையான விடயங்களை போட்டிருந்தேன். மற்றதை ஒன்று சொல்கிறேன், சட்டப்படி என்னுடைய காணியை பாதுகாக்கிற உரிமை எனக்கு இருக்குது. சட்டப்படி நானும் சாதாரண மனுஷன் தானே. ஸோ என்னுடைய காணி, என்னுடைய பரம்பரை காணி, அது 2013ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு அம்மா செத்தவா, 2013ஆம் ஆண்டு அம்மா எனக்கு எழுதி தந்த காணி, 1970 சொச்சமாம் ஆண்டுகளில் அம்மா எழுதின காணி, கல்யாணம் கட்டின நேரத்தில் சீதனமாக எழுதின காணி, 1940 சொச்சங்களில் அம்மம்மாவுக்கு வந்து ஒரு ஐயர் வித்த காணி. இந்த உறுதிகள் சகலதும் எங்கள்கிட்ட இருக்கிறது. அது பிரேய சபையிலையும் இருக்க நினைக்கிறோம். அந்த உறுதிகள் நாங்கள் அந்த இது என்ன பிரேய சபை வரி எடுக்கைகள் அது கொடுத்துருப்போம். அது பிரேய சபையிலையும் இருக்குது. பிரேய சபைக்காரருக்கும் அது தெரியும் மேட்டகாணி என்று ஊரில் இருக்கிற முழு பேருக்கும் தெரியும். ஸோ இதை வந்து திருவிப்படுத்தி ஊடகங்களில் தங்களுக்கு நினைச்ச மாதிரி ஆயுதத்தை கொண்டு விரட்டினார், பொம்பளைகளுக்கு ஆயுதத்தை கொண்டு விரட்டினார் என்று சொல்லி அதில் ஏற்கனவே வீடியோவை ஒழுங்காக போட்டிருக்கணும். 2 ஆம்பளையிலும் 5 பொம்பளையிலும் மொத்தமாக நின்றவை. இன்றைய தினம் அந்த சம்பந்தப்பட்ட தரப்பை போலீஸார் அரெஸ்ட் பண்ணி மல்லகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தின நேரத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பை 20 நினைக்கிறேன் டேட் ஞாபகம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட திகதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கு, சிறையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்போவுமே சட்டத்துக்கு அடிபணிகிறாள். உங்களுக்கு 100% நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கிறேன், நான் சட்டத்தை வயலேட் பண்ணுறாள் இல்லை. ஸோ இந்த காணியை துப்புரவாக்குன்ட்டு சொல்லி பிரதேச சபையெல்லாம் கத்தி கூடறைகளில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இல்லை, நான் அதை
துப்புரவாக்க மாட்டேன். நீதவான் நீதிமன்றத்தினுடைய அனுமதி எடுத்துக்கொண்டு மட்டும்தான் நான் காணிக்குள்ளே போவேன்னு சொல்லியிருந்தேன். மற்றபடி ஏனென்றால் எனக்கு தெரியும் அதில் போய் துப்புரவாக்க வழி கிடையாது, வந்து காருக்கு கல்லால் எறிகிறது, அடிக்கிறது, உடைக்கிறது, இந்த விளையாட்டெல்லாம் நடக்கும். ஸோ நான் அதை நீதவான் நீதிமன்றத்தினுடைய கட்டளையை கேட்டு அனுமதியை கேட்டு இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறன்றதை நீதவானுக்கு சொல்லி நீதவான் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு தான், அது எந்த சொந்த காணியாக இருந்தாலும் ஒரு வழக்கு நடக்கின்ற போது மேலதிகமாக போய் பிரச்சனைப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நான் நீதவான் நீதிமன்றத்தில் அனுமதியை கௌசல்யானேந்திராணி சட்டத்திரணி மூலம் அனுமதி எடுத்துக்கொண்டு தான் போனாங்க. நான் இன்றைக்கும் சட்டத்தின்படி தான் செய்யணும்னு நினைக்கிறேன். எம்பி என்றதுக்காண்டியோ அல்லது வந்து போய் அடித்து வட்டி குத்தணுன்றதுக்காண்டி இல்லை. அன்றைக்கு பின்னர் 4 மணி வரைக்கும் நின்று அனுமதி எடுத்துக்கொண்டு தான் நீதிமன்றத்தில் போய் இதை செய்த நாங்கள். ஸோ அதை விளங்காமல் தலையங்கம் போடுறாக்கள் நீதிமன்ற அவமதிப்புகளில் உள்ளாவிங்கன்றது வடிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளும். விளங்காமல் விரும்பின மாதிரி தலையங்கம் போடுறாக்கள். நீங்கள் வேணுமென்றால் இல்லை வாழை போலீஸார்கிட்ட கேட்கலாம், அல்லது வந்து எங்கேயாவது இடத்துல போய் கேட்டு போட்டு விடயங்களை போடலாம். இந்த விடயங்களை விளங்காமல் ஒவ்வொரு தலையங்கங்களையும் போடுறாக்களை நான் கட்டாயம் நீதிமன்றத்துக்கு முன்னால் முற்படுத்துவேன். நான் உங்களுக்கு தெரியும், நான் வாழ்க்கையில் வழக்கு போடுறவனும் இல்லை, அவரால் கொண்டு ஏற்றுறவனும் இல்லை. ஆனால் எனக்கு இன்றைக்கு மனச்சாட்சி சொல்கிறது ஒருத்தரை கொண்டே கஷ்டப்படுத்தி ஏற்றக்கூடாது, பேசாமல் இருக்கணுமெண்டு. ஆனால் வந்து அடித்து கையும் நிகம் பிடிச்சா பிறகு எனக்கு ஒன்றும் செய்யலாது. ஸோ இன்றைய தினம் திருப்பி என்னுடைய காணியை நான் துப்புரவாக்கி அதை சுற்றி வர எல்லையை போட்டு என்னுடைய காணியை பாதுகாக்கிறதுக்கு உரிமை எனக்கு 100% இருக்குது. தலையங்கம் போடுறாக்கள் தயவு செய்து அர்ஜுனாவை அவமதிக்கணுன்றதுக்காண்டி தலையங்கம் போடுங்கன்னு சொன்னால் இது நீதிமன்றத்தை அவமதிக்கிறேன்னு சொல்லி கட்டாயமுள்ள கொண்டு வேண்டாம். நீதவான் நீதிமன்றத்தில் எனக்கு அடித்தாக்களுக்கு கல்லால் எறிஞ்சாக்களுக்கு வந்து விளக்கமறியல் வச்சிருக்கீங்கள்ல, நீங்கள் பேருந்து அர்ஜுனா தான் உள்ளுக்குள்ளே போனது, அர்ஜுனா தான் குத்தினு சொல்லி தலையங்கம் போடுவீங்களா இருந்தால் கட்டாயம் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நான் கொண்டு போவேன். அது எந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, கட்டாயம் நான் நெடுகளை சொல்லியிருக்கிறேன். நான் கதைக்கிறாக்களை பிளாக் பண்ணுறேன்னா நான் ஒரு சில ஊடகங்களை நான் பார்த்துருக்கிறேன். என்ன விஷயம்னு தெரியாமல் போய் நீங்கள் தலையங்களை போட்டால் அது யார் எந்த தனிப்பட்ட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி, கல்ல போய் இமி நம்பரில் இருந்து நீங்கள் எந்த டவர் அக்சஸ் பண்ணியிருக்கிறீங்கன்ட்டு, எந்த டவர்லேருந்து எந்த அக்கௌண்ட்டில் ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்கன்ட்டு சகலதும் பிடிச்சி உள்ளுக்குள்ளே போடுவோம். அதில் நான் இவ்வளோ நாளும் பொறுமையாக இருந்தேன்னா இனி பொறுமையாக இருக்கிறதுக்கு இல்லை. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எனக்கு அடித்தாலும் எனக்கு அடித்து போட்டே நான் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால், எனக்கு அடி வேண்டி கொண்டு நான் வழக்கு போடாமல் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால், இது லாஸ்ட் வார்னிங் எல்லாருக்கும். அந்த இப்படியான ஊடகங்கள் எழுதுகிறார்களுக்கு லாஸ்ட் வார்னிங். நான் இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பை விளக்கமறியலில் வச்சு ஜெயிலுக்கு அனுப்பியிருக்குது. நீதவான் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவைத்தான் இதில் சொல்கிறேன். நான் யாருடைய பேரையும் சொல்லலை. ஸோ விஷயம் விளங்காமல் என்ன நடந்தேன்னு தெரியாமல் சும்மா உம்மண்ட பாட்டில் இந்த ஜேசட் தமிழ், அந்த தமிழ், இந்த தமிழ்னா எனக்கு ஆக்களை தெரியும் 100%. ஸோ கட்டாயம் தெல்லிப்பாளையில் இருக்கிற அந்த ஆன்லைன் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உங்களோட ப்ரொஃபைலோட கட்டாயம் போடுவேன். இந்த வழக்கோட கொண்டே கட்டாயம் உங்களை ஜாயின் பண்ணுவேன். விஷயம் விளங்காமல் கதைக்கக்கூடாது. 2வது, பாராளுமன்றத்தில் எனக்கு தரப்பட்ட கைத்துப்பாக்கியினுடைய லைசன்ஸும் நான் இளவாள போலீஸார்கிட்ட கொடுத்துருக்கிறேன். நான் யாரையும் சுடவும் இல்லை, அதுக்குள்ளே ரவுண்ட்ஸ் இருக்கவும் இல்லை, யாரையும் சுடவும் இல்லை. அதையும் நான் இளவாள போலீஸ்கார்கிட்ட காட்டி எனக்கு 11ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு 11ஆம் தேதிக்கும் 1 வருடத்துக்கு எனக்கு லைசன்ஸும் இருக்குது. என்ற உயிரை பாதுகாக்கிறதுக்கு அது தரப்பட்டிருக்கிறேன்றதையும் சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு வைக்கிறேன். இந்த பாம்பு காணி பல தடவை உங்களுக்கு நான் எத்தனையோ தரம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பொறுமையாக வீடியோ போட்டுட்டு பேசாமல் விட்டு நான். ஆனால் இதில் எந்தெந்த கட்சி நிற்கிறன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். எந்தெந்த கட்சிக்கார இதில் குளறினமன்றம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆகவே நீங்கள் போடுற ஏற்கனவே 4 பேர் தூசண தலைபேசி மல்லாகம் கோர்ஸில் வழக்கு போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் வார்னிங், நீதிமன்றத்தை அவமதிக்கிற வேலையை செய்ய வேண்டாம் உங்களுடைய சில்லறத்தனமான ஃபேஸ்புக் லைக்குகளுக்கு. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையை கைத்தொழில் பேட்டியாக உருவாக்குவது தொடர்பில் பிரதி அமைச்சர் குலாம் கள விஜயம் மேற்கொண்டது. காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை உள்நாட்டு யுத்தம் காரணமாக சுமார் 36 வருடங்களுக்கு மேலாக கைவிடப்பட்டுள்ள நிலையில் சீமெந்து தொழிற்சாலைக்கு சொந்தமான சுமார் 400 ஏக்கர் காணியில் பாரிய கைத்தொழில் பேட்டியை உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்துக்காக முதல்கட்டமாக காணியை முதலீட்டு சபைக்கு கையளிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
அதனூடாக எதிர்காலத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில்பேட்டை உருவாக்கப்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் வடக்கு மாகாணத்தில் பாரிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் என்பதுடன் நாட்டின் பொருளாதாரத்திலும் பாரிய முன்னேற்றத்தினை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கைத்தொழில்பேட்டை அமையவுள்ள காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதியை நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாக ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, க இளங்குமரன் மற்றும் ஸ்ரீ பவானந்த ராசா உள்ளிட்ட குழுவினர் நேரில் பார்வையிட்டனர். இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடி படகுகளை கண்காணிப்பதற்கும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்கும் நவீன செய்மதி தொழில்நுட்ப உதவிகளை வழங்க நோர்வே அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. நோர்வேக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் நோர்வேயின் வர்த்தக, கைத்தொழில் மற்றும் மீன்பிடி அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த விடயம் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. இதன்போது உயர் தொழில்நுட்பம் கொண்ட செய்மதி தரவு அமைப்புகளை இலங்கைக்கு வழங்குவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நவீன தொழில்நுட்பத்தை இலங்கையினால் இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்தை மிகவும் பயனுள்ள முறையில் கையாள்வதற்காக கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு மற்றும் திணைக்கள அதிகாரிகளுக்கு விசேட பயிற்சி திட்டங்களை வழங்கவும் நோர்வே தரப்பு இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய தொழில்நுட்ப ஒத்துழைப்பினூடாக இலங்கையின் கடல் வளங்களை பாதுகாக்கவும் சர்வதேச தரத்திலான கண்காணிப்பு முறையை அமல்படுத்தவும் வழிவகை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் ஏனைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத போதிலும் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்று மக்கள் மத்தியில் நிலவிய நம்பிக்கை இப்போது தகர்ந்து வருவதாக விசனம் வெளியிட்டுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி இடம்பெற்றிருப்பதனை கண்டறிந்தவுடன் அரசாங்கம் அதனை வெளிப்படுத்தாமல் மூடி மறைத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு திருப்பிச் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் அரசுமுறை கடன் நிதி 3ஆம் தரப்பினரால் திரைசேரியின் மின்னஞ்சல் கட்டமைப்பு தரவு மாற்றப்பட்டு கணினி ஊடுருவல் மூலம் மோசடி செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ளது. இதுகுறித்து கருத்துரைத்த சுமந்திரன், ஊழல் மோசடிகளை முடிவுக்கு கொண்டு வருவதாக வழங்கிய வாக்குறுதியை நம்பியே தற்போதைய அரசாங்கத்துக்கு பெரும் எண்ணிக்கையான மக்கள் வாக்களித்ததாக சுட்டிக்காட்டியதுடன் ஒரு வருடத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துதல், புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகளை ஆரம்பித்தல், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் என்பன உள்ளடங்கலாக தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் இன்னமும் நிறைவேற்றவில்லை. இருப்பினும் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்ற நம்பிக்கை ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போது அந்த நம்பிக்கையும் தகர்க்கப்பட்டிருக்கிறது என விசனம் வெளியிட்டார். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்கள் சிலரின் சொத்து குவிப்பு விவகாரம் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. வசந்த சமரசிங்க, மஹிந்த ஜெயசிங்க ஆகியோருக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இப்போது அமைச்சர் லால்காந்தவின் சொத்துக்கள் பற்றிய விடயம் ஒன்று வெளிவந்திருக்கிறது. மறுபுறம் நிலக்கரி ஊழலும் பூதாகரமாகி இருக்கிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது திரைசேரியில் இருந்தும் நிதி களவாடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அரசாங்கம் இதனை கண்டறிந்தவுடன் உரிய நேரத்தில் வெளிப்படுத்தாமல் மூடிமறைத்தது ஏனென்ற கேள்வி எழுகிறது என்றும் சுமந்திரன் தெரிவித்தார். அதேபோன்று இங்கு முக்கிய விடயம் என்னவென்றால், திரைசேரியின் செயலாளர் ஒரு அரசியல்வாதி ஆவார். பிரதி அமைச்சராக பதவி வகித்த அவர் அப்பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திரைசேரியின் செயலாளராக பதவியேற்று கொண்டார். திரைசேரியின் செயலாளர் என்பது நிர்வாக கட்டமைப்பு சார்ந்த ஒரு பதவியாகும். அப்பதவிக்கு அரசியல்வாதியொருவர் நியமிக்கப்படக்கூடாது என அவர் வலியுறுத்தினார். அது மாத்திரமன்றி கடந்த காலத்தில் அரசியல்வாதியாக இருந்த அஜித் நிவாட் கேப்ராலை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமித்தமையே 2022 நாடு முகம் கொடுக்க நேர்ந்த தீவிர பொருளாதார நெருக்கடிக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக பலரும் சுட்டிக்காட்டியிருந்ததாக குறிப்பிட்ட சுமந்திரன், அதனையொத்த விதத்தில் இப்போது அரசியல்வாதியொருவரை திரைசேரியின் செயலராக நியமித்து மிக குறுகிய காலத்திலேயே பெருந்தொகை பணம் களவாடப்பட்டிருப்பதும் அதனை அரசாங்கம் மூடிமறைக்க முற்பட்டமையும் பெரும் குறைபாடுகளாகும் என்றார். மாகாண சபை தேர்தல்களை விரைந்து நடாத்துமாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொடர்ந்து பிரசாரம் செய்து வருவதாக
கஜேந்திரகுமார் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டு தொடர்பில் கடும் விசனம் வெளியிட்டுள்ள அக்கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நிச்சயமாக கொண்டு வரப்படும் எனும் உத்தரவாதம் இல்லாத புதிய அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டிய தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு பற்றி பேசுகிறோம். அவ்வாறிருக்கையில் ஏற்கனவே அரசியலமைப்பில் இருப்பதை நடைமுறைப்படுத்துமாறு கோருவதில் என்ன விலை இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் நோக்கில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் கடந்த மார்ச் 2 மற்றும் இம்மாதம் 9 கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 2 சந்திப்புகளில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் அவர்களில் இடையில் பொது இணக்கப்பாடுகளும் எட்டப்பட்டன. இருப்பினும் தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி 15 நடத்தப்பட்ட கூட்டத்தின் பிரகாரம் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்கும் அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் உள்ளிட்ட 28 பேர் அடங்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை வழிநடத்தல் குழுவை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் ஒருங்கிணைப்பாளர் கலாநிதி தி. விக்னேஸ்வரனால் கடந்த 17 அறிக்கையொன்று வெளியிடப்பட்டது. அது மாத்திரமன்றி தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற சந்திப்புகளின் போது சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு குறித்து பேசுவதென இணக்கப்பாடு எட்டப்பட்டதன் பின்னரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட தரப்பினர் மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி வடக்கில் தொடர்ந்து பிரசாரங்களை முன்னெடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். இக்குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கமளித்த சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பல்வேறு ஆவணங்கள் இருப்பதாகவும், எனவே புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது அதில் உள்வாங்கப்பட வேண்டிய தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு என்னவென்பது பற்றிய ஆவணத்தை தயாரிப்பது அத்தனை கடினமான காரியமல்ல என்று சுட்டிக்காட்டினார். தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து ஆராய்வதற்காக தமிழ் தேசிய பேரவையினால் மாற்றுக்குழு ஒன்று முன்மொழியப்பட்டிருப்பதானது தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை முன்னெடுத்து வரும் ஒற்றுமை முயற்சியை பாதிக்கும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கவலை வெளியிட்டுள்ளார். இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் நோக்கில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் கடந்த மார்ச் 2 மற்றும் இம்மாதம் 9 கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 2 சந்திப்புகளில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்ததுடன் அவர்களுக்கிடையில் பொது இணக்கப்பாடுகளும் எட்டப்பட்டன. இருப்பினும் தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி 15 நடத்தப்பட்ட கூட்டத்தின் பிரகாரம் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்கும் அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் உள்ளிட்ட 28 பேரடங்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொது சபை வழிநடத்தல் குழுவை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொது சபையின் ஒருங்கிணைப்பாளர் கலாநிதி தி. விக்னேஸ்வரனால் கடந்த 17 அறிக்கையொன்று வெளியிடப்பட்டது. இதுபற்றி கருத்துரைத்த ரெலோவின் பாராளுமன்ற குழு தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், தமிழ் தேசிய பேரவையின் அண்மைய நடவடிக்கை தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஒற்றுமை முயற்சியை பாதிக்கும் என சுட்டிக்காட்டினார். தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும். தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் என்பதையே தமிழ் மக்கள் விரும்புகின்றார்கள். அதேபோன்று தமிழ் தேசிய கட்சிகளை ஒற்றுமைப்படுத்தி புதிய அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டிய அரசியல் தீர்வு குறித்த வரைவை தயாரிப்பதற்கே தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையும் விரும்புகின்றது. அவ்வாறிருக்கையில் தமிழ் தேசிய பேரவை மாற்றுக்குழுவொன்றை முன்மொழிவது ஒற்றுமைக்கு வித்திடாது என்றும் அவர் கவலை வெளியிட்டார். மேலும் இன்றளவிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அபாயகரமான சூழ்நிலையொன்று உருவாகியிருப்பதாகவும், இவ்வேளையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபடாவிடின் வடகிழக்கு மாகாணங்கள் வேறு தரப்பினரின் கைகளுக்குள் செல்லும் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் எச்சரித்தார்.